ஆளை விடுங்கடா சாமிங்களை என்னால் சத்தியமாக முடியல. ஃபீல்ஸ் லைக் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப கோவமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி அருவெறுப்பாகவும் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் தளபதி ஆர் திஸ் இஸ் நாட் அபவுட் சம் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் சோஷியல் மீடியாஸ் இன்க்ளூடிங் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். என்ன ஆச்சு எங்கள் மக்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. 80s 90s காலத்துலலாம் வீட்டுக்கு தெரியாமல் இந்த ஒளிஞ்சு சில பிட்டு படம்லாம் பார்த்துருக்கோம். இந்த எம்எம்எஸ் ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் சில பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கெட் ரெடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மட்டுமே காட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிவிட்டு பெண் சுதந்திரம் அப்படின்ற பேரில் கெட் ரெடி வித் மீன்னு சொல்லிட்டு அந்த எம்எம்எஸ் ஸ்கேண்டல் மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க தான். சும்மா அப்படி லைட்டாக காட்டினாலே ஒரு 1,00,000 பேர் லைக் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் ஆக இது ஒரு ஃபார்முலா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பக்கம் அவங்க தான் இப்படி கெட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பசங்க என்னடா பண்ணுறீங்க ஆன்லைனில்? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தள்ள இந்த பையன் கிஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ஒரு 2,00,000 பேர் லைக். ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ஒரு 3,00,000 பேர் லைக். அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக வராது. அவங்க லிட்ரலி அவங்க பண்ணுறதுல கிரிஞ்சு கேவலம் குப்பன்னு அவங்களுக்கே தெரியும். நடிப்பே வராதவங்க திரும்பி பார்த்தா விஜய் சேதுபதி படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா விக்னேஷ் சிவன் படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. டேய், அங்கே எத்தனையோ பேர் ஒரு சான்ஸ்க்காக அலைஞ்சு இந்த ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் நம்ம ஒரு நாள் சினிமாவில் வர மாட்டோமா, நம்ம திறமையை யாரும் பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆன்லைனில். ஸோ இதை நான் எல்லாருக்காக தான் நார்மலைஸ் பண்ணி நான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையாக செல்ஃபிஷாலாம் நான் பேசலை. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங் திறமையெல்லாம் காட்டிட்டு, உண்மையான ஆக்டிங் திறமையெல்லாம் காட்டிட்டு வீடியோஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். அவங்களுக்குலாம் இப்போ என்னடா மதிப்பு இருக்குது? இப்படி தான் இருக்குமா? இதுதான் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவா? சோஷியல் மீடியா இஸ் லைக் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலுங்க. ஜீரோவில் இருக்கிறவன் ஒரு கட்டத்தில் ஹீரோ ஆவான். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியானா. ஒரு நடக்க முடியாத, கவர்மெண்டாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவால் பண்ண முடியும். தட்ஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. அப்படி இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தள்ள இந்த இன்ஸ்டாகிராம்லாம் லிட்ரலி ஏதோ ஒரு ஆன் வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அண்டு அதே மாதிரி ஹாரிபிளான இன்சிடென்ட்ஸு, இந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டை ஒய்ஃப் கொண்டுட்டாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவங்களோட அந்த அல்கரிதம் என்னாச்சு? அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ணுற சிஸ்டம் என்னாச்சு? எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் பரப்பி விடுறாங்க, அதெல்லாம் என்னாச்சு? இதை பற்றிலாம் நம்ம பேசணும்னா நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க, நமக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை தூக்குறாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம யூடியூப்குள்ளே வந்தால் பல வருஷமாக வீடியோஸ் பண்ணுற ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல் ஒன்று நீங்கள் அது கணக்கில் வைக்காதீங்க. நான் என்னை பற்றி பேசுறதுக்கு இந்த வீடியோ பண்ணல. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் குக்கிங் சேனல்ஸ் இருக்குது, மோட்டிவேஷனாக பேசுகிற சேனல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கான்ட்ரவர்சியாக பண்ணுறவங்க, கிரிஞ்ச் பண்ணுறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. வை? எதை நோக்கி தான் போகுது சோஷியல் மீடியா? அட்லீஸ்ட் எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் ஜென்ரேஷன் போகும். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு பயம், நம்ம அந்த 90s 80s இந்த ஜென்ரேஷனில் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டோம். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் எதை நோக்கி சோஷியல் மீடியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜென்சின்னு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. தே ஆர் லைக்கிங் இட் ஆக்சுவலி. பட் இந்த ஜென்சியை தாண்டி இன்னொரு ஜென்ரேஷன் வரும். அந்த டைம்லலாம் எப்படி இருக்க போகுதுடா சோஷியல் மீடியா? எப்படி இருக்க போகுது நினச்சா கூட ஆக்சுவலாக பயமாக இருக்குது. இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இது யாருமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு காலத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த போகோ, சுட்டி டிவி, நிக்கலோடியன், கார்ட்டூன் நெட்வொர்க், இந்த மாதிரிலாம் எவ்வளோ நம்ம விஷயங்கள் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஆன்லைனில் கிராஃப்ட் ஒர்க்லாம் சொல்லி தருவாங்க. மேடுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்வால்டுன்னு சில கார்ட்டூன் சீரீஸ் இருக்கும். ஏகப்பட்ட மெமரிஸ் பார்த்திங்கன்னா இந்த 90s 80s கிட்ஸுக்குலாம் இருக்குது. பட் இந்த 2K அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் நான் தப்பு சொல்லலை. ஸோ இட்ஸ் தேர் ஜென்ரேஷன். பேரண்ட்ஸ் எப்படி அவங்க வளர்க்குறாங்களோ அப்படி தான் வளருவாங்க. இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. பட் இப்போவே சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் சம் அதர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு செட் மாதிரி ஆகிடுச்சது. அதில் ஒரு 20% தான் நல்ல விஷயங்களே பார்க்க முடியுது, உண்மையான டேலண்ட்ஸ் பார்க்க முடியுது. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல்ஷிட். அவ்வளோதான். அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி லைக் பண்ண தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்துட்டு அவுத்து காட்டுறா, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ப்ரைவேட்டாக பண்ண விஷயங்களை நான் ஆன்லைனில் அப்படியே பண்ணுறேன்ப்பா, கெட் ரெடி வித் மீன் காட்டுறா, அதுக்கு ஒரு 1,00,000 பேர் சிம் படிக்கிறாங்கன்னா திஸ் இஸ் ஹவு த சோஷியல் மீடியா ரைட் நவ். ஸோ இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்குன்னா அடுத்த வர வேண்டிய ஜென்ரேஷன்ஸ்லாம் இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது. லைக் எல்லாமே
யூஸ் பண்ணுறது கூட நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போயும் அப்படி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஒரு சோஷியல் மீடியாவால் ஒரு நாடே ஆக்சுவலாக மாறிடும். அவ்வளோ பவர் இருக்குது சோஷியல் மீடியாவில். அவ்வளோ நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, அவேர்னஸ் ஷேர் பண்ணுறாங்க, சோஷியல் இஷ்யூஸ் ஷேர் பண்ணுறாங்க. இந்த ரியல் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பாடுறவங்க இருக்காங்க, குக்கிங் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஃபேம் இந்த மாதிரி கிரிஞ்சாக பண்ணி சுற்றுறவங்களுக்கு ஏன் கிடைக்குது? லைக் எனக்கு புரியல ஆக்சுவலி. இது நான் எனக்குன்னு பேசலை. இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் வாட் இஸ் ரைட் நோ ஹேப்பனிங் இன் த சொசைட்டி. இதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்கு இந்த வீடியோன்றது பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒருத்தன் 10 வருஷமாக உழைக்கிறான் சினிமாக்குள்ளே வரணும்னு. அவனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு சும்மா கிரிஞ்சாக எவனோ ஒருத்தன் கேவலமாக நடிப்புன்னு இன்னனே தெரியாத ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஒரு படத்தில் வைக்கிறாங்கன்னா அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்கா? எனக்கு புரியல ஆக்சுவலி. ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் இஸ் ஹேப்பனிங். அண்ட் என்ன ஒரு அல்காரிதம், கன்றாவியான அல்காரிதம் தெரியல. பட் இன்னும் கூட சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். தெர் ஆர் ஃபியூ கிரியேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ஜஸ்ட் டூ மை ஜாப். எனக்கு இதுதான் நான் பல வருஷமாக பண்ணுறேன், நான் இப்படியே டீசெண்டாக எல்லோரும் நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ இந்த வீடியோ ஐ திங்க் எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. பட் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நமக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயமாவது இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் எப்போவுமே ஹார்ட் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சும்மா வந்துட்டு கிரிஞ்ச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் வருவாங்க. கம்ப்ளீட்லி ஒரு சேஃபான ஒரு பிளேஸாகவே இருக்குது அது சோஷியல் மீடியா. அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலமாக. தப்பாக இதை பேசியிருந்தா சாரி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.